டே 35 ஆஃப் நான் மீன் வளர்க்க போகிறேன் சீரிஸ். என்னடா ஆஸ்கர் மீன் தொட்டியில் தண்ணியை குறைச்சி கல்லுப்பு போடுறான்னு யோசிக்காதீங்க. நம்ம ஆஸ்கருக்கு ஒயிட் ஸ்பாட் வந்துருச்சு. இந்த குளிர்காலத்தில் நமக்கு ஹீட்டர் வைக்கணும்னு தெரில, ஹீட்டர் வைக்காம ஒயிட் ஸ்பாட் வந்துருச்சு. டெம்பரவரியாக தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி மீன் தொட்டியில் ஊற்றிட்டேன். இந்த மீன் தொட்டியில் இருக்க போலார் பேரட் எடுத்து குட்டி ஆஸ்கர் கூட விட்டாச்சு. அதுக்குள்ளே நம்ம ஆஸ்கரோட தண்ணி கண்டிஷன் ஆயிடுச்சு. நல்லா வெது வெதுனே இருந்துச்சு. நம்ம பவுலில் இருந்த ஃபீமேல் பீட்டெல்லாம் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. இந்த போலார் பேரட்டும் ஆஸ்கரும் அடிச்சுக்குன்னு பார்த்தேன். எல்லாம் ஒன்றாவே கேங்காக சுற்றிட்டு இருந்துச்சு. சரி, இந்த டேங்க் சும்மா தானே இருக்குது, நம்ம ஃபீமேல் பீட்டாலாம் உள்ளே விட்டாச்சு. பார்க்கறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி, நைட்டு வேலை முடிஞ்சுன்னு படுத்துட்டேன். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா குறையவும் இல்லை ஏறவும் இல்லை. சரி, நம்ம ஹீட்ரு வாங்கிட்டு வந்தால் தான் அவன் கடைக்கு போய் ஷார்க்கு ஒன்று பெரிய டேங்க்காக வாங்க போயிருந்தேன். அதை வாங்கிட்டு வந்துட்டு 2 ஏர் ஸ்டோன் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த 2 மீன் தொட்டிக்கும் ஹோமில் கடை செட் பண்ணிடலான்ட்டு செட் பண்ணிட்டு பார்த்தா வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம ஷார்க்கு பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. இது ஒரு பேரை 100 ரூபா சொன்னாங்க. பரவாயில்ல, ஏதோ வாங்கிட்டு வந்து பெரிய டேங்க் உதவுன்னு போட்டு வச்சாச்சு. நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீட்டர்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். சரின்னு ஹீட்டரை செட் பண்ணி வச்சாச்சு 26 டிகிரிக்கு. காலையிலத்துக்குள்ளே ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன். பார்க்கறக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டீ ஜாயிண்ட்டும் நம்ம கண்ட்ரோலரும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு மோட்டரு 2 மீன் தொட்டி செட்டப் பண்ணிக்கலான்ட்டு போட்டு பார்த்தா வேறு லெவலில் செட் ஆகிடுச்சு. விடுவேனா நான் எல்லா மீன் தொட்டியும் இதே மாதிரி செட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு நம்மக்கிட்ட 2 மோட்டர் இருக்குது. 4 மீன் தொட்டிக்குமே செட் ஆகிடுச்சு. அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நம்மக்கிட்ட இருக்க எல்லா பசங்க பீட்டாவுக்கும் ஒரே ஒரு பொண்ணு பீட்டா வாங்கிட்டு வந்தாச்சு. நாளைக்கு பார்க்கலாம். டாடா.